கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இதான் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேத வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்து பாருங்கள். இதுவரையிலும் நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் இருந்தால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஒழுங்காக நான் வேதம் வாசிப்பேன், ஜெபிப்பேன், குடும்ப ஜெபம் செய்வேன் என்று சொல்லி நல்ல ஒரு தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் எல்லாம் கூடும் என்கிற காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை நான் வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒருவன் வந்து சொல்லுகிறான், போதகரே, நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து கேட்கிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ கற்பனைகளை எல்லாம் கைக்கொள் என்று சொல்லி அவனிடத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உடனே அந்த மனிதன் சொல்லுகிறான், நான் என் சிறு வயது முதல் கற்பனைகள் அத்தனையும் நான் கை கொண்டிருக்கிறேன், ஒன்றிலும் நான் தவறவில்லை, எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாவற்றையும் நான் கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சொல்லுகிறான். உடனே இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார், உனக்குள்ள எல்லாவற்றையும் நீ விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்திலே பலன் உண்டாயிருக்கும், நீ அதற்கு பாக்கியவானாக இருப்பா, இங்கே நீ போகலாம் என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தபடியினால் அவன் துக்கம் அடைந்து அவன் இயேசுவை விட்டு அவன் போய் விடுகிறதை நாம் பார்க்கிறோம். உடனே சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிறார்கள், ஐயா, அந்த மனிதன் அவனுடைய ஆசை நல்ல ஆசை தானே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், எப்படியால் நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், அதுக்கு என்ன வழி என்று தானே கேட்க வந்தான், இப்படி துக்கத்தோடு போய்விட்டானே, காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் நுழைவது ரொம்ப அரிதான காரியமாக இருக்கிறது, ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவதற்கு சமம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உடனே சீசர்கள் கேட்கிறார்கள், அப்படியானால் பரலோக ராஜ்யத்தில் யார்தான் பிரவேசிப்பார்கள், எப்படி சாத்தியம் என்று சொல்லி கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அவர் சொல்லுகிறார், அது மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் பாருங்கள், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதும் அது நம்முடைய சுய பக்தியினாலேயோ சுய பலத்தினாலேயோ ஞானத்தினாலேயோ நம்மால் சம்பாதித்து கொள்ள முடியாது. கிருபையினால் தேவன் நமக்கு கொடுக்கிற, இலவசமாய் நமக்கு கொடுக்கிறது தான் ரட்சிப்பு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு வேதவசனம் சொல்லுகிறது, கடைசி பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நாம் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து நாம் மீட்கப்படுவது, ரட்சிப்படைவது அது தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாத்திரமே நமக்கு அது இலவசமாய் நமக்கு கிடைக்கிறது. அதற்காக நாம் எதையும் நாம் செலவழிக்க வேண்டாம், நாம் எந்த காரியத்தை செய்தும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நமக்கு விலைக்கிரயமாய் கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ரட்சிப்பை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதும் இலவசமானது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் கழுவப்படும் பொழுது நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே தான் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார்,
இவைகள் மனிதனால் கூடாதது, மனிதனுடைய முயற்சியினால் இவைகள் கூடாதவைகள் தான். ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ரட்சிப்பை ஒரு மனிதனுக்கு கொடுப்பது, நித்திய ஜீவனை ஒரு மனிதனுக்கு கொடுப்பது இயேசு கிறிஸ்துவால் கூடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அநேக நேரங்களில் அநேக பெற்றோர்கள் கூட சொல்லலாம், உடைய மகன் முரட்டாட்டமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், மதுபானத்துக்கும் போதை வஸ்துகளுக்கும் அடிமைப்பட்டிருக்கிறான், அசுத்தமான காரியங்கள் அடிமைப்பட்டிருக்கிறான், அவனை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்துவது இல்லைன்னு சொன்னால் அவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது கூடாத காரியம். அவ்வளவுதான், அவனுடைய வாழ்க்கை முடிந்து போறது, திருந்தவே மாட்டான் என்று சொல்லி அநேகர் வேதனையோடு இருப்பார்கள். ஒருவேளை இந்த காணொளி கண்டுகொண்டிருக்கிற பெற்றோரே, சகோதர சகோதரி, நீங்கள் கூட உங்களுடைய பிள்ளைகளை குறித்து வேதனையோடு யோசித்து கொண்டிருக்கலாம். யார் அவனை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்த முடியும்? அவன் எப்படி திருந்துவான் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, மனுஷரால் கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். உடைய பாரங்களை இயேசுவினிடத்தில் இறக்கி வையுங்கள். அவர் ரட்சிப்பை கொடுக்க, இலவசமாய் ரட்சிப்பை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். இலவசமாய் நித்திய ஜீவனை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் வேதத்திலே நான் பார்க்கும் பொழுது அநேக நேரங்களிலே பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கூட நம்முடைய சுய முயற்சியினால் முடியாதவைகள், நாம் அநேக நேரங்களிலே சில காரியங்களை நாம் முயற்சிப்போம், நம்மால் அவைகள் முடியாது என்கிற சூழ்நிலைக்குள் தள்ளப்படும் பொழுது அது தேவனால் கூடும் என்பதை நம்முடைய நினைவிலே நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை நான் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து அவர் இறங்கி அவர் அக்கறைக்கு போக வேண்டும் என்று சொல்லி தம்முடைய சீசர்களை அவர் படகிலே ஏற்றிவிட்டு அவரும் படகிலே ஏறி அங்கே படுத்துக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். படகு நடுக்கடலில் சென்று கொண்டிருக்கிறது, நன்றாகத்தான் போய் கொண்டிருக்கிறது. காரணம், படகிலே இருந்த சீசர்களில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் மீன் பிடிப்பவர்கள். இயேசுவினிடத்தில் வருவதற்கு முன்பாக அவர்கள் மீன்பிடி தொழிலை செய்தவர்கள். அவர்களுக்கு கடலை பற்றி நன்றாக தெரியும், படகை எப்படி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அப்படிப்பட்ட அந்த பேதுரு, யோவான், யாக்கோபு இவர்கள் எல்லாம் உள்ளே இருக்கிறார்கள், அந்த படகில் இருக்கிறார்கள். படகு அழகாக சென்று கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து படுத்து தூங்கி கொண்டே இருக்கிறார். திடீரென்று சொல்லி அந்த கடலிலே ஒரு காற்றடிக்கிறது, அலை அதிகமாக எழும்புகிறது. இப்பொழுது சீசர்கள் எல்லாம் முயற்சித்து பார்க்கிறார்கள், தங்களுடைய சுய பலத்தை, தங்களுடைய ஞானத்தை பிரயோகித்து பார்க்கிறார்கள். ஆனால் ஒன்றும் அங்கே கைக்கூடி வரவில்லை. எத்தனை முயற்சி எடுத்தாலும் அத்தனை தோல்வியிலே முடிந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் ஒரு திசையிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால் படகு ஒரு திசையிலே, எதிர் திசையிலே போய்கொண்டிருக்கிறது. காரணம், எதிர்காற்றடிக்கிறது, அலை வீசுகிறது. அவர்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். முயற்சியெல்லாம் வீணாகி போய்விட்டது. இனி அவ்வளவுதான், கடலில் மூழ்கி போய்விடுவோமோ என்று சொல்லி கலங்கி அலறுகிறார்கள். அப்பொழுதுதான் ஒரு சீசன் போய் இயேசுவை எழுப்புகிறான். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து எழும்பி அவர் அந்த காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். அதட்டின உடனே இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். ஒரே வார்த்தையிலே பாருங்கள், காற்று அமைதலாயிருந்தது, கடலும் இரைச்சலை விட்டு அமைதியாயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உடனே சீசர்கள் ஒருவருக்கு ஒரு பேசிக் கொள்கிறார்கள், இவர் எப்படிப்பட்டவரோ, இவருக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி. பாருங்கள், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் சிருஷ்டிகர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் சரி அது அமைதியாகிவிடும். இறையாதே என்று அவர் சொல்லுவார் என்று சொன்னால் அது இறையாது, அது அப்படியே அமைதலாகும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய முயற்சி எல்லாம் தோற்று போய் கொண்டிருக்கிறது, நான் நினைக்கிற காரியங்கள் எதுவுமே கைக்கூடி வரவில்லை, எல்லாம் எனக்கு எதிராக நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சர்வத்தையும் படைத்தவர், ஒரு வேறு எங்கும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை படகளை தான் அவர் தூங்கி கொண்டே இருக்கிறார். நீங்கள் அவரை தூங்க வைத்து விட்டீர்கள், அவ்வளவுதான். அவரை எழுப்பி பாருங்கள், இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனைக்கு தீர்வு நீர் மாத்திரமே. காரணம், நீர் சிருஷ்டிகர், என்னால் முடியாது, அதற்கு நீர் மாத்திரம்தான் தீர்வு என்று சொல்லி அவரை போய் நீங்கள் எழுப்புங்கள்.
அவரை சோர்ந்து போக விடாதிருங்கள், தூங்க விடாதிருங்கள். உங்களுடைய வாழ்க்கை படகிலே அவர் உங்களோடு கூட பயணிக்கட்டும். கண்டிப்பாக உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே அமைதலாய் மாறி போகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சீசர்கள் அவர்களை எழுப்பினார்கள், காற்றையும் கடலையும் அதட்டினார், அப்படியே அமைதல் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காணொளி கண்டுண்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அது எவைகளாக இருந்தாலும் சரி, எல்லாம் தேவனால் கூடும். காரணம், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் சிருஷ்டிகர், ஜீவனுள்ள ஒரு தேவனை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். அவருடைய வாழ்க்கை படகிலே அவர் காணப்படுகிற எல்லா அலைகளையும் புயல்களையும் அதட்டி வாழ்க்கையை சந்தோஷமாய் சமாதானமாய் மாற்றி ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. God bless you.